Hi, hello friends, வணக்கம் and welcome to Some Nishant Elite Home. வெயில் காலத்தில் விடியற் காலையில் எழுந்து இந்த மாதிரி விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அது வழியாக வர்ற அந்த சில்லு காற்றை ஃபீல் பண்ணுறதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அது மார்னிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால நான் எப்போவுமே காலையில் எழுந்த உடனே இந்த ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சிருவேன். காட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை கொஞ்சமா இஞ்சி துண்டு சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து நான் ஐஸ் கியூபா மாத்தி வச்சிருக்கேன். இதை வந்து மார்னிங்ல நம்ம வந்து ஒரு கியூப் எடுத்து போட்டு ஹாட் வாட்டர்ல லைட்டா சால்ட் கலந்தாலும் கலந்துக்கலாம், இல்லாட்டியும் அந்த டேஸ்டே பிடிச்சிருந்தா அப்படியே சாப்பிடலாம். இது வந்து நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கும். இப்பெல்லாம் நான் ஒரு புது மெத்தடா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த வீக் ஃபுல்லா நான் செய்ய வேண்டிய வேலைகளை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா செய்யற எந்த ஒர்க்குமே வராது. அதாவது சமைக்கிறது, செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரி வேலைகள் இல்லாம வீக்லி அட்டென்ஷன், மந்த்லி அட்டென்ஷன் தேவைப்படுற வேலைகளை லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வேலைகளை மேக்சிமம் வந்து நான் அந்த வீக்கெண்ட்லயே முடிக்க பாக்குறேன். பெண்டிங் இருக்கிற மற்ற வேலைகளை ஒர்க்கிங் டேஸ்ல ஈவினிங் டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த வீக்கோட பிளானை சக்சீடும் பண்றேன். இந்த வாரத்துல நான் பிளான் பண்ண ஒர்க் என்னன்னா மந்த்லி கிளீனிங் ஆஃப் பூஜா ரூம், கார்டன் கிளீனிங், வாஷிங் க்ளோத்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளீனிங், அயனிங் க்ளோத்ஸ், பிளவுஸ் ஸ்டிச்சிங். இந்த 6 ஒர்க் தான் பிளான் பண்ணிருக்கேன். இதுல மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் வீக்கெண்ட் ஹாலிடேஸ்லயே செய்ய பார்ப்பேன். மீதி இருக்கிற வேலைகளை ஒர்க்கிங் டேஸ்ல நான் வந்து செஞ்சிருவேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்தது என்னன்னா, இன்னைக்கு முதல்ல பிளான் பண்ணியிருந்தேன் நான் வந்து பூஜா ரூம் மந்த்லி கிளீனிங்கை முடிச்சிடணும்ட்டு. நான் இந்த மந்த்லி கிளீனிங்கை எப்பெல்லாம் செய்வேன்னா, அந்த விமன் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த மாதிரி கிளீன் பண்ணுவேன். அது எப்படி கிளீன் பண்றேன் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல அப்படியே பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு கிட்ட கேட்க கூடாது. காலையில கிடையாது, காலையில கிடையாது, காலையில எதுக்கு? காலையில பால் குடி. ஃப்ரிட்ஜில் இருந்து கருவாடு எடுத்து இதுக்கு போட்டு பழக்கம். அதனால பாருங்க ஃப்ரிட்ஜு கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு அழகா கருவாடு கேக்குது. எப்பவுமே பூஜை சாமான்கள்ல பார்த்தோன்னா நான் 3ஆ டிவைட் பண்ணி வாஷ் பண்ணுவேன். ஒன்று வந்து இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு சோப்பு தண்ணியில ஊற வச்சு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பித்தளை சிலைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஆயில் படாதது, அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ரவுண்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியில தான் நான் வந்து விளக்கு, இந்த மாதிரி ஆயில் படுற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணி முடிப்பேன். இந்த பிளானிங்ல இன்னொரு முக்கியமானதையும் நாங்க கூட ஷேர் பண்ணணும். ஏன்னா ஒரு வேலையை பிளான் பண்ணிட்டோம்னா அது பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயத்தையும் நம்ம வந்து வச்சுக்க கூடாது. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட பிளானிங் வந்து கண்டிப்பா சொதப்போம், நம்மளால செய்ய முடியாம போகலாம், எத்தனையோ ரீசன்கள் இருக்கலாம். அதனால செய்ய முடியலன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு நகர்ந்து போயிடுறதுதான் நல்லது. பூஜா சாமான்களெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்ச உடனே நான் போட்டோஸ் எல்லாம் எடுத்து குட்டி குட்டியா சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கம்ப்ளீட்டா அந்த பூஜை ரூம்ல இருந்த எல்லா திங்ஸுமே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து கற்பூரம், ஊதுவத்தி இதெல்லாம் தினம் தினம் நம்ம கொளுத்துறதுனால, கற்பூரம் நான் பாத்தீங்கன்னா தினம் தினம் கொளுத்த மாட்டேன், இந்த ரீசனுக்காக மட்டுமே. ஊதுபத்தி ஆனா தினமும் காலையில சாயந்தரம் கொளுத்துவேன். அதோட அந்த புகையோட இதுவே பாத்தீங்கன்னா இந்த டைல்ஸ்ல நிறைய படிஞ்சிருக்கும். மேல இந்த சீலிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது பிடிச்சிருக்குன்றது, கார்னர்ஸ்ல தெரியுது. நம்ம தினமும் பூஜை போட்டாலுமே இந்த மாதிரி ஃபுல்லா பூஜை ரொம்ப கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஏத்துவோம் பாருங்க, அப்ப வந்து நமக்கு வீடே ஒரு கோயில் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப பிடிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பூஜை ரூம்
ஃபுல்லா டஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சோப் ஆயில், வினிகர், ஹாட் வாட்டர் இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து டைல்ஸ் ஃபுல்லா கிளீனா தொடச்சி விட்டுருவேன். இப்ப துடைக்கும் போது நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு அந்த கற்பூரத்தாலையும் ஊதுபத்தியாலையும் படிஞ்ச ஒரு கறி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். இது நான் வந்து புதுசா எடுத்த ஒரு கிளாத்து. இப்ப வந்து இந்த அளவுக்கு இதுல அழுக்கு இருக்கு. மொத்தமா நான் கிளீனா வாஷ் பண்ணி வச்சிடுறேன். இந்த தண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதுல வினிகர் சோப் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம எல்லா கிளாத்தையும் கடைசியா இந்த தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடலாம். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அப்புறமா பன்னீர் இதையெல்லாம் சேர்த்து இதுல தண்ணி விட்டு திரும்பவும் ஒரு முறை நான் வந்து அந்த சாமி போட்டோஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டைல்ஸ், தரை எல்லாமே தொடச்சி விட்டுருவேன். கதவு எல்லாமே இந்த ஒரு தண்ணியில நான் தொடச்சி விட்டேன்னா ஒரு வாரத்துக்கு அந்த ஸ்மெல் வந்து கோயில் மாதிரி இருக்கும். நம்ம பூஜை ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு திறந்தாலே வந்து குப்புன்னு அந்த ஜவ்வாது, அந்த பன்னீர், பச்சை கற்பூரம் ஸ்மெல் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு தெய்வீக மனத்தை வந்து அந்த பூஜை ரூம் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா தரும். இந்த மாதிரி குட் ஸ்மெல்லா இருக்கிறது வந்து ஒரு வீட்டுக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். அதோட இல்லாம நம்மளுக்குமே ஒரு பிளசண்டான ஃபீலையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் தரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இந்த கடவுள் பக்தி, பூஜை, இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் இதெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இதையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கும் போது பசங்க வந்து எதுக்குமா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற, ஜாலியா டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறத விட்டு லீவ் ஆனா எதையாவது தொடக்க ஆரம்பிச்சிடுற, எதையாவது கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுற அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க. இதே மாதிரி ஏதாவது நல்ல நாள்ல பூஜை செய்யணும், ஏதாவது சமைக்கணும், படைக்கணும் அப்படின்ற நாள்ல எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் பண்றாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லா நாளும் ஒரே மாதிரி சாப்பிடுறது, எழுறது, வேலைக்கு போறது, வர்றது இந்த மாதிரி தான் பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. அது நமக்கு வந்து இந்த பூஜைகள், பண்டிகைகள் இது எல்லாமே நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு நாளையும் ஒரே மாதிரி நகர்த்தாம, போர் அடிக்காம சில நாட்களை அந்த மாதிரி ஸ்பெஷலா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த விஷயங்களவே அடுத்த ஜெனரேஷன் தவிர்த்துருவாங்க போல. அவ்வளவுதான், நம்ம பூஜை ரூம் இப்ப கிளீனா தொடச்சியாச்சு. இப்ப வந்து இந்த மனையில நான் வந்து புதுசா துணி போட போறேன். இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அடுத்தத நான் எல்லாமே மஞ்சள் குங்குமம் வைக்க போறேன். அந்த மஞ்சள்லயும் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் பன்னீர் கலந்துதான் வைப்பேன். இதுவுமே நம்மளுக்கு வந்து அந்த வாசனை சூப்பரா இருக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். போட்டோஸ் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே பழையபடி அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுட போறேன். அடுத்ததா பூஜை சாமான்களுக்கும் அதே மஞ்சள் குங்குமத்தை வச்சு அதையும் எடுத்து அந்தந்த பிளேஸ்ல அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். சூப்பரா இப்ப எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல அழகா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பூஜை அறை அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு கோயில் மாதிரி ஒரு மனமா சூப்பரா இருக்கு. அடுத்ததா கீழே கபோர்டு இருந்தாலும் நம்ம தினம் எடுக்கிற சில திங்ஸை வந்து நான் மேலேயே தான் வச்சுப்பேன். ஏன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், கையில ஆயில் பட்டு கபோர்டும் அழுக்காகாம இருக்கும். இதுல வந்து நான் ஆயில், கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, ஒரு சீசரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர்ஸு, ஒரு வேஸ்ட் கிளாத்து, அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு டஸ்ட்பின். இது எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆயில் பட்டா கூட அந்த வேஸ்ட் கிளாத்ல தொடச்சிக்கலாம். பேப்பர் இருக்கிறதும் நல்லது, பேப்பர்லயும் தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பா ஒரு டஸ்ட்பின் வைங்க. அந்த பூவெல்லாம் வாடிடுச்சுன்னா அதுல எடுத்து போட்டு அதை வந்து நான் கம்போஸ்ட்ல வச்சிருவேன். அவ்வளவுதான், பூஜை ரூம் கிளீனிங் முடிஞ்சது. முடிச்சுட்டு அந்த பிளான்ல டு டூ லிஸ்ட்ல டிக் பண்ணும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்பா, நம்ம நினைச்சதை முடிச்சிட்டோம்னா அதுக்கு ஈடே கிடையாதுங்க.
ஹாலிடேஸ்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பசங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக தம்பி வேற வந்திருக்கிறான். 2 பேரும் ஒரே ஆட்டம் போட்டுட்டு இன்னும் எழவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9 o'clock ஆயிடுச்சு. நான் வந்து எனக்காக மட்டும் என்னத்தை பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது அப்படின்ட்டு சத்து மாவு கஞ்சி கொஞ்சம் காய்ச்சி குடிச்சிட்டு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை செய்ய கிளம்பிட்டேன். அது என்னன்னா கார்டன் கிளீனிங். பார்த்தா வெயிலா தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இதை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி க்ளோத் வாஷ் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கார்டன் கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். கார்டன் கிளீனிங்கை முடிச்சுட்டு நம்ம வந்து இதை வாஷ் பண்றதுக்கு சரியா இருக்கும். எனக்கு இந்த செடி கார்டன் அப்படின்னா அதுல ஒரு பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ எனக்கு வந்து செடிகளை ரொம்ப பிடிக்கும். எங்கெல்லாம் செடிகளை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் மேக்சிமம் வைக்க ட்ரை பண்ணுவேன். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா கீழே வீட்டுக்கு வெளியே செடிகள் இருக்கு, உள்ள ஒரு சின்ன கார்டன் இருக்கு, அங்க செடி வச்சிருக்கேன், இங்க போர்த்திகோல செடி வச்சிருக்கேன், மேல டெரஸ்ல செடி வச்சிருக்கேன். சொல்ல போனா வீட்டுக்குள்ள 1, 2 எதையெல்லாம் வைக்க முடியுமோ அதையெல்லாம் வச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஆசை அடங்கவே இல்லைங்க. எங்கேயாவது போறேன்னா அங்க ஏதாவது நம்ம வீட்டுல இல்லாத செடி இருந்ததுன்னா அது மேல ஒரு ஆசை வரும். ஆனா அதை எப்படி கேட்டு வாங்கறதுன்றது ரொம்ப கூச்சம். கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துருவனே தவிர என்னோட ஞாபகம் ஃபுல்லா அவங்க எது பேசினாலும் இருக்காது, அந்த செடி மேலேயே தான் இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு செடி பைத்தியம் நானு. இது வந்து லில்லி செடி, எவ்வளவு அழகா பூ பூத்திருக்கு பாருங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா செடிகளும் இந்த சம்மர்ல வந்து ரொம்ப பூக்கள் வந்து அழகா பூக்கும், நிறைய பூக்கும், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே. மத்த சீசனை விட சம்மர்ல வந்து நிறைய பூக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் முதல்ல இந்த தொட்டில இருந்த தேவையில்லாத செடி எல்லாத்தையும் எடுத்துட்டு மண்ணை லைட்டா கலரி விட்டுட்டு கிளீனா எல்லாத்தையும் கூட்டி எடுத்துட போறேன். அவ்வளவுதான் இன்னைக்கான வேலை. கார்டன்ல பிளான் பண்ணது நான் அவ்வளவுதான். இன்னொரு நாளைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து உரம் வைக்கணும். ஏன்னா உரம் வச்சு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால அது ஒரு நாள் வந்து பிளான் பண்ணணும். இந்த போர்ட்டிகோல மேக்சிமம் பாத்தீங்கன்னா குரோட்டன்ஸ் தான் இருக்கும். குரோட்டன்ஸுக்கு மேக்சிமம் அவ்வளவா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இருக்கிறது இல்ல. நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டா கூட போதும். நம்ம வெஜிடபிள் கார்டனுக்கு வந்து கொஞ்சம் டேக் ஓவர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊத்தினா போதுங்க. நம்ம மாசத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் கொடுத்தோம்னா போதும். நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது இந்த குரோட்டன்ஸ் எதுக்குமே இருக்கிறது இல்ல. புதுசா யாராவது செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா முதல்ல குரோட்டன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே நீங்க வந்து ஹை மெயின்டெனன்ஸ் தேவைப்படுற பிளான்ஸை வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாம செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செடி வளர்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பயம்தான் வரும். அதனால யாரு புதுசா ஆரம்பிச்சாலும் குரோட்டன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை தரும். அவ்வளவுதான். இப்ப மேக்சிமம் வந்து கிளீன் ஆயிடுச்சு. என்னோட டு டூ லிஸ்ட்ல 2வது வேலையையும் நான் வந்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய டைம் எடுக்கிற வேலைகளை ஹாலிடேஸ்லயே முடிச்சிட்டோம்னா ஈவினிங் டைம்ல செய்யற வேலைகளை வந்து ஈஸியா என்னால செஞ்சுக்க முடியும். இன்னைக்கு அந்த க்ளோத்தையும் வாஷ் பண்றேன்னா 6 ஒர்க் பிளான் பண்ண இருந்தேன் இல்லைங்களா, அதுல 3 வேலையை நான் இந்த வீக்கெண்ட்லயே முடிச்சுட்டு போறேன். மீதி இருக்கிற 3 வேலையை நான் ஒர்க்கிங் டேஸ்ல ஈவினிங்ல வந்து செய்ய போறேன். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 5 days இருக்குன்னா அதுல வந்து எனக்கு 3 ஒர்க் தான் இருக்கு. நான் ஒரு நாள் அவாய்ட் ஆனாலும் அந்த வேலையை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க்கை பிளான் பண்ணி அதை செய்ய முடியாம போறதை விட கொஞ்சமான ஒர்க்கை பிளான் பண்ணி அதை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்க்கணும். பிளானிங்ல இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா என்னோட டு டூ லிஸ்ட்ல இருக்கிற 3வது வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த துணியை வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பிஃபோர் லஞ்சுக்குள்ளேயே என்னோட டு டூ லிஸ்ட்ல இருந்த 3 வேலைகளை முடிச்சுட்டேன். மீதி இருக்கிற வேலையை நான் ஒர்க்கிங் டேஸ்ல பார்த்துப்பேன். இப்ப இதை முடிச்சுட்டு நான் போயிட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு
இதுக்கப்புறம் என்னோட டே தான். நான் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன், ஃபுல்லா டிவி பார்க்க போறேன், ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். நான் பார்த்தீங்கன்னா எல்லா துணியெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டேன், வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துருவேன். மேக்ஸிமம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து துணி துவைக்கிறது எல்லாமே மிஷினில் போடுறது எல்லாமே பார்த்துப்பாரு. நான் இந்த ஹேண்ட் வாஷ் கிளவுத்ஸை மட்டும் வீக்லி ஒன்ஸ் எடுத்து வச்சு அதை வந்து நான் வாஷ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குற ட்ரெஸ்ஸஸ், பாப்பாங்க எங்கேயாவது வெளியில் போனால் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், என்னோட சாரீஸ் ஏதாவது காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி இருந்தால் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். நிறைய துணியெல்லாம் வராது, வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி சேர்ற துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சு அயர்ன் பண்ணி வச்சிருவேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.